குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 13/8/2026 வியாழக்கிழமை. ஸ்ரீ பராவு வருடத்திலே ஆடி மாதத்திலே 28ஆம் நாளில் இருக்கிறோம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கிருஷ்ணரது என்கிற முதுவேனி காலத்திலே கடக மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இன்றைய நாளின் அமாவாசை காலை 12:16 வரை முடிந்து பிரதம திதி வரக்கூடியது மாலை 10:38 வரை இருக்கும். பின்பு துதியை திதி வந்துவிடும். இன்றைய நாள் முழுவதுமே ஆயில்ய நட்சத்திரம் என்று கடகராசியிலே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருப்பார். பின்பு மக நட்சத்திரத்துக்கு சென்று விடுவார். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்திலே அமிர்தம் அப்படிங்கிற யோகம் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான யோகமாகும். இந்த அமிர்தம் அப்படின்னாலே இனிமை, இனிமைனால சந்தோஷம், அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அமிர்த யோகத்தின் தன்மை. இன்றைய நாள் அமிர்த யோகம். அதுபோல கேலண்டரை பார்த்தீங்கன்னா இஷ்டிகாலம்னு போட்டிருப்பாங்க. பூஜைக்குரியது. சுவாமி நைவேத்தியங்கள் பண்ணி சுவாமியிட்ட நம்ம வரங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த குருவாரம்னாலே எப்பயுமே பணிந்திருப்பதுன்னு அர்த்தம் வியாழக்கிழமையில. அதனாலதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகனையுமே சொல்றோம். அதனால இந்த நாள்ல ரொம்ப முக்கியமா நம்ம பணிந்து நயந்து கேட்கறது. இந்த குழந்தையெல்லாம் கெஞ்சி கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதுதான் இஷ்டி காலத்துடைய பலன். காலையில 10:45 11:30 வரைக்கும் நல்ல நேரம். மாலை வேளையில 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகுகாலம் 1:30 குளிய நேரம் 9:10, யமகண்டம் 6:7. சூலம் தெற்கு பக்கம், தைலம் பரிகாரம். இன்றைய நாளில் கடக லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 52 வினாடி இருப்பார். சூரிய உதயம் 6:04 உதயம் ஆயிடுவார். இதுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் மகர ராசியில. கோச்சாரப்படி சூரியன் எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கோச்சாரத்திலே சூரியன், புதன், குரு 3 பேரும் உச்சம் பெற்ற குருவா கடகராசியில இருக்கிறார். கேது சிம்ம ராசியில, சுக்கிரன் நீச்சத்தன்மையுடன் புதன் உடைய வீடான கன்னிராசியில, ராகு கும்பத்தில, சனி பகவான் மீனத்தில வக்கரகதியில, செவ்வாய் மிதுன ராசியில, இப்படின்னு எல்லாரும் இருக்கிறாங்க. இது பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் வரும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து காண போகிறோம். வாருங்கள் இன்றைய ராசி பலன். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்க ராசியின் 4ஆம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகனம் தாயாஸ்தானமான கடக ராசியிலே இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். பின்பு அவர் 5ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள செல்ல போகிறார். இந்த கடக ராசிக்குள்ள இருக்கிற இந்த காலகட்டங்கள் சூரியன், புதன் மற்றும் குருவோட சேர்ந்து இருப்பாங்க. அப்போ ஏகப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு வீட்டுக்குள்ளார நிறைய உட்பூசல் சொல்லுவோம். அப்படி விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரிக்ஷன், இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. புரிதலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த நாளில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுபோல இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 1, 3. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே. உங்க ராசியின் 3ஆம் இடமான முயற்சி தைரிய ஸ்தானத்துக்குள்ள நீங்க சந்திரன் இருக்கிறார். மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். பல காரியங்களை நம்ம சாதிப்போம் அப்படிங்கிற தெம்ப கொடுக்கும். நிம்மதி தான் பல விதத்துல நமக்கு வாழ்க்கையில வழிகாட்டுதலா அமைய போகிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாள் இன்னைக்கு. மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு எல்லா காரியமும் பண்ணுங்க. செய்வதனைத்தும் நன்மையாக அமைவதற்கு நம்ம இன்னைக்கு குரு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. பக்கத்துல கோவில் இருக்குன்னா ஒரு சுத்திட்டு உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முருகப்பெருமானை வணங்கி வந்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணி நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். அங்கே ஏற்கனவே சூரியன், புதன் மற்றும் குருவுடன் சேர்ந்து அமரப்போகிற இந்த காரணத்தினாலே குடும்பத்திலே ஏகப்பட்ட விஷயங்கள் அன்ஃபில்டா இருக்கும். அதனால வரக்கூடிய கவலைகள், சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லவும் முடியல வெல்லவும் முடியல அப்படின்னு இருக்கும்.
வார்த்தையை இன்னைக்கு கரெக்டா பேசி எல்லாரையும் நயந்து நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவசரப்பட்டு பேசாம இருப்பது நல்லது. இன்னைக்கு அமிர்த யோகம், இனிமையாக பேசுதல் யோகத்தை வரவைக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் எவ்வளவு தூரம் சிவ வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளவே சந்திரன், உங்க ராசியிலே ஏற்கனவே சூரியன், புதன் மற்றும் குரு உச்சம் பெற்று இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சந்திரன், தாயா சந்திரன் அப்படி வந்து உட்கார்ற, மனதிலே பக்தி உரைக்கும். நிறைய விஷயங்கள்ல அன்பா இருக்கணும்னு தோணும். எல்லாரும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை நிலை வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை மனதில் கொண்டு வருவீங்க. எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நல்லா இருக்கும். பரந்த மனது, அந்த பரந்த மனதின் தன்மை இன்னைக்கு ரொம்ப நல்ல உங்களுக்கு பலனை தர இருக்கிறது. 9-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகப்பெருமானை வணங்க கூடுதல் சிறப்பும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசியின் உள்ளே நுழைகிறார். மக நட்சத்திரத்திலே சந்திரன் உள்ள நுழைய போகிறார். 12ஆம் இடத்திலிருந்து உள்ள நுழைகிறார். அதனால ஏகப்பட்ட செலவுகள் எல்லாம் இருக்கேன்னு மனசு ரொம்ப கஞ்சலப்படும். ஒவ்வொருத்தருக்கு காரண காரியங்கள்லாம் கண்டுபிடிக்கும். இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனைகளை முதல்ல முன்னிறுத்தி அதன் பிறகுதான் சொல்யூஷன் தேடுற மாதிரி நீங்க மைண்ட் செட் இருக்கும். அதனால கொஞ்சம் தன்னை பற்றி தற்சோதனை அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு போங்க. உங்களை பத்தி நீங்க யோசிங்க. அப்புறம் அடுத்தவங்களை திட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போங்கன்னா நீங்க ப்ராப்ளம் இல்லாம இருக்க முடியும். 7-4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது இன்னைக்கு சிறந்தது. காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு இன்னைக்கு டே ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. லாபத்துக்குரியவர் சந்திரன் உங்களுக்கு. அவர் இன்னைக்கு உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்துக்குள்ள நுழைய போறார். 11ஆவது இடத்துல காலையில 8 மணியோட முடிஞ்சு மக நட்சத்திரத்துக்குள்ள நுழையிறதுனால அன்பு, பரிவு, பாசம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒன்றும் சேர்ப்பார். பரவாயில்லைங்க, அவங்க தாங்க நம்ம உறவுகாரங்க தான் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்கிற தன்மைகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். எந்த விதத்திலும் கோவப்படாம, எதையுமே டக்குன்னு யோசிச்சு அப்படியே முடிக்கணும்னு அவசரப்படாம இருந்தீங்கன்னா அதுவே இன்னைக்கு ரொம்ப நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 2-8. இன்றைய நாளில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானத்துக்கு மூவாறதுனால யோகம் பெருகும். நல்ல காரியங்கள் நீங்க நல்லா செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல நுணுக்கங்கள் தெரியும். தெளிவான முடிவுகளை அழகாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும். அதனால இன்னைக்கு வெற்றிக்கான வழிகளை நிதானித்து முடிவெடுத்தீங்கன்னா ஜெயிக்கலாம். தொழிலில் ஏதாவது புதுசா மாற்றங்கள் செய்யணும்னா இன்னைக்கு தாராளம் பண்ணுங்க. புதிய வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதா போடுங்க. நல்லது ஒரு முன்னேற்றத்துக்கு வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு நிறைய பண்ணலாம். 3-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளில் லட்சுமி தேவியை வணங்குவது ரொம்ப சிறந்ததாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் நலங்களும் வளங்களும் என்றும் பெருகி நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு இன்னைக்கு சந்திரன் மூவாரார். தொழில் ஸ்தானத்துல போறார். தொழில் ஸ்தானத்துல கேதுவுடன் இருக்கிறதுனால எதையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். தெளிவா புரிந்து தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தினால ஒரு நல்ல ஒரு மனசுல கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். இன்னைக்கு புரிஞ்சிச்சுங்க, அதனால நான் தைரியமா செய்றீங்கன்னு சில காரியங்கள்லாம் இன்னைக்கு செய்வீங்க. அது எல்லாமே உங்க மனசு போலவே நடக்க போறது. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னுவோம். அப்படி வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு ரொம்ப துணை நிற்க போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசியின் அஷ்டமத்துக்காரரான இந்த சந்திர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். சிம்ம ராசிக்குள்ளார மக நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார். சூரியன் உங்க ராசியில் உட்கார்ற, அங்க ராசியினுடைய சந்திரனுடைய வீடான கடகராசியில உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இவங்க உள்ளர பரிவர்த்தனை யோகம் பெறுவதனாலே உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு காரியங்கள்லாம் நிறைய செய்ய போறீங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல டியூன் ஆகும். நீங்க நல்ல விஷயமாக மேன்மையான விஷயங்கள்ல நிறைய செய்யறதுக்கான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு
நல்லபடியாக அமைய போது, கவலைப்படாதீங்க. 4, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிக்கல் எல்லாம் வரும்போது சிவபெருமானை நினைத்து கொள்ளும் போது எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க. அப்படி சிவனை வழிபடுவது இன்னைக்கு நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமத்துக்கு சேராய் இன்னைக்கு சந்திரன். திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் பெற்றிருக்கோம். இருந்தாலும் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் யோசித்து அழகா செய்தீர்கள்னா இன்னைக்கு நல்லபடியா முடியும். நிறைய விஷயத்துல வாக்கிலே இனிமை வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. பேசும்போதே தேனொழுக பேசுனீங்கன்னா பல காரியத்தை நீங்க ஈஸியா சாதிச்சுடலாம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அந்த டியூனுக்குள்ள போயிடுங்க மனசை. அதனால வரக்கூடியது எல்லாம் வெற்றியாக இருக்கும். திருப்பதி ஏழுமலை பெருமானை நல்லா மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு காரியம் செய்யுங்க. செய்யும் போதெல்லாம் வெற்றி, செய்யறதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மனத்தோட தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்க ராசியினுடைய 6ஆம் இடத்திலே பயணம் செய்து கொண்டிருக்க இந்த சந்திர பகவான் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்குள்ள போறார். கலத்திரஸ்தானத்துக்குள்ள போற ஒரு விஷயத்துல பல விஷயம் கேதுவோடு சேர்ந்ததுனால மெதுவா நடக்கும். பரபரப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஓரம் வச்சிருங்க. எல்லா காரியமும் நிதானமா நடந்தாலும் நிம்மதியா நடக்கும். அவசரம் வேண்டாம். தெளிவான விஷயங்கள் வந்தாத செய்வோம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நீங்களே ஒரு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல்லாரும் சொல்றாங்களே நீங்களும் பரபரப்பா இந்த ஓடும் வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா உருப்படாம போயிடுவோம்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. 4, 9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளில காலையில எழுந்த உடனே பூமியை தொட்டு ஒரு வணக்கம் போட்டுருங்க. பூமாதேவியின் பொறுமை நமக்கு அப்படியே இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. 6ஆம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ள இன்னைக்கு சந்திரன் உள்ள போறார். இந்த சந்திரனின் பிரவேசமானது எப்படி இருக்குன்னாக்க கேதுவுடன் சேர்ந்து இருக்குது. இன்னைக்கு நீங்க யாருக்குன்னா கடன் கொடுத்துருந்தீங்க, கடன் கேட்கலான்னு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தடையாய் மாறும். போகிற போது அவங்க இல்லாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, போன்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அலைங்க. இல்லைன்னா வீண் அலைச்சல்கள், வீண் சோர்வு இதெல்லாம் கொடுத்துரும். அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருப்பது நல்லது தானுங்களே. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிடுங்க. என்னென்ன பண்ண போறோம், எவ்வளவு தூரம் பிரயாணம் இருக்க போது, இல்லை வியாபாரத்துலையுமே நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், எல்லாம் கூட்டி கழிச்சு கரெக்டா பார்த்து அதுக்கப்புறம் உள்ள போங்க. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடையே இருக்க கூடாது சார், நல்லபடியா இருக்கணும்னா காலையிலேயே விநாயக பெருமானை வணங்கி எல்லாம் தடையற்று இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.